ஹாய் மக்கா, நான் தான் உங்கள் காட்டுப்பூச்சி. வெல்கம் டு ஃபன் வித் காட்டுப்பூச்சி vlogs. நாங்கள் இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நெட்டைன்னு ஒரு பிளேஸுக்கு வந்திருக்கோம். இது ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் தான். கேரளா தமிழ்நாடு பார்டர் பக்கம் தான் இருக்குது. நாங்கள் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு மிதமான ஒரு பழைய கஞ்சி குடிக்கலான்னு வந்திருக்கோம். ஹாய் மக்கா, நம்ம இப்போ வந்திருக்கதான் நெட்டில் இருக்க நம்ம மாமா கடைனா எங்களுக்கு மாமா அல்ல, இதுக்கு பேர் சாய் ஹோட்டல் மக்கா. ஆக்சுவலி இங்கே சாய் ஹோட்டலில் என்னெல்லாம் கிடைக்கும் நமக்கு? நல்ல வெயில் டைம், நல்ல நீட்டான பழஞ்சு கிட்டும், அடுத்து சோறு கிட்டும், கப்பை கிட்டும், நல்ல மீன் கிட்டும். நல்ல மீன் நமக்கா இங்கே எல்லாம் ஃப்ரெஷ்ஷு காயிலேருந்து பிடிக்க மீன் அவங்க டெய்லி காலையில் எடுத்து ஃப்ரை பண்ணி தருவாங்க. நீங்கள் அங்கே போய் பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் வீடியோவில் போடியும் ஒவ்வொரு மீனும் சூஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணுற கணக்கு தான் ரேட் வைஸ் பார்த்து நம்ம அடுத்து பொறிக்க கொடுத்துட்டு சாப்பிடுவோம். நம்ம இப்போ என்னன்னா நல்ல ஒரு பழங்கஞ்சி குடிச்சது. ஸோ பழங்கஞ்சி குடிச்சிட்டு நாங்கள் வீடியோ போடுவோம். சரியா? உனத்தை எடுங்கடா. கவுன்சிலர் திரு ராஜப்பன் இன்னைக்கு நாங்க சாப்பிட மொத்த செலவை எங்க அண்ணன் ஏத்துக்கொள்ளான்னு இருக்காரு. இங்கதான் தொழில் பண்றாரு, பெரிய பிசினஸ்காரரு. என் தலைவர் சிங்க வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். இங்கிட்டு எங்களை பார்த்தாயில நிறுத்தி தம்பி நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கான மொத்த செலவை நான் ஏற்றுக்கொள்றேன். ஏழை இலக்கு இறங்குறவர் தான். சாப்பாடுனா அண்ணன் முன்ன வந்திப்ப, அதே போல இப்ப வந்திருக்காரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. கல்வி கடன் எல்லாமே எங்க அண்ணனை வச்சுதான். இப்போது மொத்த சாப்பாடு செலவு அண்ணன் ஏற்றுக்கொள்வார். இன்னைக்கு இந்த 5 பேரோட பசி அவரே ஏற்றுக்கொள்வார். மீன் எந்திரக்க வேணுண்டு 1 கிலோ விண்மீன். ஓகே, ஃப்ரெஷ் சாதனம் எல்லாம் இங்க காயில உள்ள மீன், ஃப்ரெஷ் சாதனம் ஒண்ணும் பழைய சாதனம் ஒண்ணும் கூட இல்ல. அண்ணன் தீரும். தலைக்கறி உண்டு. தலைக்கறி சமயம் நேரத்தை வந்தா கிட்ட நேரத்தை வரணும். தலைக்கறி அதையும் நேரத்தை விളിச்சு പറഞ്ഞു ஓடுற ஒவ்வொரு மீன் ரேட்டு அது மீனை கண்டது போலான ரேட்டு. ചെറിയ മീനിന് ചെറിയ റേറ്റ്, വലിയ മീനിന് വലിയ റേറ്റ്. കിലോ കണക്കിലാ എല്ലാ മീനിന്റെ മീൻ പീസ് അനുസരിച്ച്. ഇത് വേണ്ട 400 രൂപയുടെ പീസ്, പീസ് ഇട പീസ് ഇതുണ്ട് 400 രൂപ. ഇതും നല്ല പീസാണ്. ഇതൊക്കെ കട്ടള. ഈ മീനൊക്കെ കിട്ടാൻ ഭയങ്കര ബുദ്ധിമുട്ടാണ്. രണ്ട് പീസ് സൂപ്പർ മീനാ. ഉയരോടെ കിടന്ന് വെട്ടുന്നു. എത്രാജി சரி எடுக்கணும். சிவனே அங்க இருந்து என்ன எடுத்து இதுல இருந்துச்சு. மீண்டும் என்ன எங்க தூக்கிட்டு போறாங்கன்னு தெரியல. வாங்க போ. ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த சூடுக்கு இதமாக பழைய கஞ்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த கடையில் ஸ்பெஷலே அதான், ரொம்ப டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள்.